World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் நிகழ்ச்சியில் முதல் பேச்சாளர் அப்படின்ற விஷயங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக அதிகமாக பேசக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்குறது என்னுடைய அசிஸ்டண்ட் உயர் திரு விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அவருடைய பெயரை விஜய புருஷோத்தமன் என்று மாற்றி இந்த விஜய புருஷோத்தமன் அப்படின்ற பெயர் இன்னும் ஜோதிடத்துறையில் நிறைய சாதிக்கணும் என்று என்னுடைய ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டு இந்த முதல் பேச்சை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அவர் அற்புதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்தெந்த கோயில்கள் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய மிகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய கோயில்களை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிறார். என்னென்ன கோவில்கள் போனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கெல்லாம் தீர்க்க போகுது. ஏன்னா மக்கள் இன்றைக்கி ஃபுல்லாக எங்கே போனாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் பிரச்சனைன்னு போயிட்டுருக்கோம். ஸோ சரியான நேரத்தில் சரியான வகையில் எந்த கோயில்களுக்கு போனால் அதுக்கான பிரச்சனைகள் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை தன்னுடைய பாணியில் எடுத்துரைக்க வருகை தரவுள்ள நமது விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் தொழுது தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் அனைத்து குருமார்களையும் தொழுது அடியனுடைய சிற்றழையை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு கோயிலும் என்னுடைய தலைப்புக்கு அப்போ ஐயா ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் அனுபவித்து சொல்லப்படக்கூடிய பரிகாரங்கள் தான் இங்கே. இப்போ ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் விஜயாபதின்னு சொல்லி. விஜயாபதி கோயிலுக்கு போயிட்டு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகில் இருக்கக்கூடிய விஜயாபதி, அவர் விஸ்வாமித்திரர் வழிபட்ட கோயில், இழந்ததை மீட்கக்கூடிய அந்த கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஐயா அடியனுடைய பெயரை விஜய புருஷோத்தமன் சொல்லி இன்றைக்கி பெயர் சூட்டினார். ஐயா ரொம்ப மிக்க நன்றிங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு வரப்போ ஒவ்வொரு அனுபவங்கள். அதேமாரி இப்போ கேரளாவில் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போயிட்டு வந்தோடனே ஒரு வெளிநாட்டு தொடர்பு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு இது இருக்குது. அதையும் ஆத்மார்த்தமாக எந்த நேரத்தில் ஜோதிடர்கள் குறித்து கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் தவறாமல் போகணும். எனக்கு சாட்டர்டே பார்த்து கொடுங்க, சண்டே பார்த்து கொடுங்க, லீவ் நாளில் பார்த்து கொடுங்கங்கிறது இருக்கக்கூடாது. நம்மளுக்காக தானே போகிறோம். அதனால் ஒரு நாள் லீவ் போட்டு இல்லை 2 நாள் லீவ் போட்டு போகிறதுல ஒன்றும் தப்பே இல்லையே, நல்லதுக்கு தானே சொல்கிறோம். அதனால் இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல்ல எல்லாத்துக்கும் தலைமையான இடம் எது? ஆகாய தத்துவம். ஆகாயத்திலேருந்து பிரபஞ்சம் அங்கிருந்தானே இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில். அது சயின்டிஃபிக் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ அந்த இடத்துல என்னென்னா நம்மளுடைய உடல் தத்துவம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் இன்னொரு முறை இதை சொல்லிக்கிறேன். அதான் மனிதனுடைய உடல் அமைப்பை சுட்டி காக்கிற வகையில் அமைச்சிருக்கிறாங்க அந்த கோயில். இயற்கையிலேயே அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவியல் எல்லாத்தையும் அது ஒரு சேர அமைக்கப்பட்ட ஒரே கோயில். அதுதான் பஞ்சபூதங்களில் ஆகாயம்தான் கடைசியாக, அதுதான் மெயின். அந்த ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரே கோயில் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். அப்போ அந்த கோயிலில் இப்போ நம்ம உடம்புல நாடி நரம்புகள் இரத்த நாளங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவாங்களே, எந்த நாடி எந்த நரம்பை தொட்டால் அந்த இது ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அது எங்களுடைய குருநாதருடைய என்னுடைய குருநாதர் கொடுத்த அறிவுரைப்படி தான் இதை சொல்கிறேன். இங்கே நமச்சிவாய மந்திரம் பொறிக்கப்பட்ட அங்கே ஓடுகள் பொறிக்கப்பட்ட வேயப்பட்ட ஓடுகள் நமச்சிவாய மந்திரத்தை வச்சு 21,600 ஓடுகள், தங்க ஓடுகள் அங்கே வேயப்பட்டிருக்குது. அது எதை குறிக்கிறதுனா நம்மளுடைய சுவாசம் 21,001 நாள்
மனிதனுடைய சராசரி சுவாசம் வந்து 21,600 சுவாசிக்கிறோம். அதுக்கடுத்ததாக அங்கே இருக்கிற ஆணிகள், அந்த தங்க ஓட்டில் ஆணிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆணிகள் வந்து 72,000 ஆணிகள் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த 72,000 ஆணிங்கிறது மனிதனுடைய நாடி நரம்புகளை குறிக்கிறது. அதுக்கு அடுத்துள்ள கோயிலில் உள்ள 9 வாசல்கள் மனிதனுடைய 9 நவத்வாரங்களை குறிக்கிறது. அதுக்கடுத்தது 5 எழுத்து சிவய நம மந்திரம், பொன்னம்பலத்துடைய சிவய நம்பர் மந்திரம் வந்து 5 படிகள். ஆயக்கலைகள் 64, அதை வந்து சாத்து மரங்கள், அந்த 64 மரங்களையும் 64 கலைகளும் குறிக்கக்கூடிய சாத்து மரங்கள், அங்கே இருக்கிற தூண்கள். மற்றும் இதுக்குள்ளாரே எல்லாமே அடங்கும். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், இது எல்லாமே குறிக்கக்கூடிய அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில். பஞ்சபூத தத்துவத்தை ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயில். இப்போ என்ன ஐயா எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, அந்த பஞ்சபூதம் இப்போ உடம்புல எந்தெந்த நரம்பு எந்தெந்த இதை ஆக்டிவேட் பண்ணால், நம்ம இப்போ சிரசுனா மேஷராசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறோம் இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எல்லா திசையும் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோயிலில் நம்ம எந்த இடத்துல நின்று வழிபட்டா நம்மளுடைய அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். அந்த நிலையை வந்து ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ கிழக்கு தென்கிழக்கு தெற்கு இப்படி தான் வந்து ரொட்டேட் ஆகும். தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு. அப்போ இந்த திசைகளில் நம்ம என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்காரங்க எந்த இடத்துல நின்று வழிபட்டா அவங்களுடைய அந்த ஆக்டிவேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆக்டிவேட் எந்த இடத்துல போய் நின்று வழிபட்டா அவங்க வந்து தூண்டப்படுவார்கள், அவங்களுடைய கர்ம வினைகள் கழியக்கூடிய நிலைகள் உருவாகும். அவங்களுக்கு என்னென்ன கொடுப்பினைகள், நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும், இந்த முன்ஜென்ம கர்மாக்கள் வந்து அது வந்து தடுக்கும். அதையும் விட நல்லது செஞ்சிருப்போம் இல்லையா, நல்வினை தீவினை. அப்போ அந்த நல்வினைங்கிறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ வந்து இந்த ஜென்மத்தில் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற சூட்சமத்தை ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து அடியனை தொடர்பு கொண்டா அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எந்தெந்த இடத்துல நின்று வழிபட்டா நற்பலன்கள் கிடைக்குங்கிறத நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி அந்த இடத்துல போய் என்ன பண்ணோம்னா 6 கால பூஜையும், ஒரு சின்ன சூட்சம் மட்டும் சொல்லித்தரேன், 6 கால பூஜையுமே பார்க்கணும். அந்த இடத்துல காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் அங்கிருந்து பார்க்கணும். அது ஒரு சூட்சமத்தை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்துதான் இந்த மாதம் என்ன மாதங்க, தை மாதம். தை மாதத்தில் முருகனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்போ வள்ளிமலை முருகன் நமக்கு இப்போ எல்லாம் என்ன தெரியும், 90 கிட்ஸு 80 கிட்ஸு இப்படியெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ அதுதான் தலையாய் பிரச்சனை. இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா. இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னா அதுக்கு அந்த வள்ளிமலை முருகன். இப்போ முருகன் கால் பதித்த இடம் 2 இடம் தான். ஒன்று திருக்கடவுர் பக்கத்தில் இருக்கிற புறாமரம் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துலையும் முருகன் கால் பதிச்சிருக்காரு. அடுத்தது முருகன் கால் பதித்த இடம் வந்து இந்த வள்ளிமலை மட்டும்தான். அப்போ அந்த வள்ளிமலையில் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், வள்ளி என்ற மணப்பெண்ணை கரம் பிடித்த இடம். அப்போ அந்த வள்ளி குகை போய் வழிபட்டா திருமணம் ஆகாலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க அந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டி அந்த வள்ளிமலை முருகனை வழிபட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். அதில் என்ன 235 படி தாங்க, தாராளமாக ஏறி வழிபட்டுட்டு வரலாம். அது ஒரு குகை கோயில் தான். அதுக்கடுத்ததாக இப்போ இந்த தை மாதத்தில் வேற என்ன சிறப்பு, வள்ளலார் தைப்பூசம் அப்படி இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் இந்த 1922 இந்த நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சுவாமிகள், அது யாருன்னா சாது சிதம்பர சுவாமிகள்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் சாது சிதம்பர சுவாமிகளுடைய அந்த கோயில் அந்த இடத்துல இருக்குது. அங்கே என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை, நியாயமாக நம்மளுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையோடு போய் அந்த அந்த சுவாமிகளை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதா அனுபவ ரீதியான உண்மையை இங்கே சொல்கிறேன் நான். அவர் என்னென்னா அந்த வள்ளலார் வழி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்தில் அன்னக்காவடி, நம்ம அன்னக்காவடின்னு சொல்லி நம்ம கேலி கிண்டல் பண்ணுறோம். அது அன்னக்காவடிங்கிறது என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிற கிராமத்து மக்களுக்கு ஒவ்வொரு வீடாக போய் யாசகம். அவர் ஒரு பெரிய ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் என்ன வெறும் வேஷ்டி மட்டும்தான், மேல் சட்டை எதுவுமே கிடையாது. போய் ஒவ்வொரு வீடாக போய் யாசகம் எடுத்து அந்த வரக்கூடிய தானியங்கள் அரிசியை வச்சு எல்லாத்துக்குமே பசியார்த்தணும். அவருடைய முதல் குறிக்கோள் பசியார்த்தணும். அவர் இது வரைக்கும் எதுவும் படித்தது கிடையாது, 3ஆம் வகுப்போடு நிறுத்திட்டாங்க. ஆடு மாடு மேய்க்க போயிட்டார். அங்கே ஒரு சூழ்நிலை, ஒரு சுவாமிகளுடைய அனுக்கிரகம் கிடைச்சி அவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இப்போ நம்ம குருநாதரை, நான் எங்கேயோ இருந்தேன், இப்போ இருக்கக்கூடிய நிலைகளிலே இல்லை. நம்ம குருநாதரை பார்த்த உடனே என்னோடய வாழ்க்கையை அப்படியே மாறி போச்சு. இன்றைக்கி வேறு எனக்கு விஜய புருஷோத்தமன் பேர் வச்சு, அப்படி அவருக்கு ஒரு மகானுடைய அருள் கிடைச்சி அவர் இப்போ அனுக்கிரகம் செஞ்சிட்ருக்கிறார். அவருடைய நோக்கமே என்னென்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்போ ஜீவகாருண்யம் என்னென்னா எல்லாம் பசி தான், அந்த பசியை போக்கணும். அப்புறமேல அவர் சொல்லி தந்த வழி என்னென்னா, விளக்கேற்றி வழிபடணும், தீப தரிசனம், பாவ விமோச்சனம். நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் போய் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க, இல்லை கோயில் கர்ப்பகிரகத்தில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கொடுங்க அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது 2 செஞ்சாவே போதும். நம்ம மானசீகமாக போய் அவருடைய சாது சிதம்பர சுவாமிகளை மானசீகமாக போய் வழிபட்டு, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் போய் வழிபட்டு, அங்கே போய் கண்மூடி உட்காந்து தியானம் பண்ணி, எந்த வித எனக்கு என்ன தேவையோ அது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கோரிக்கைகள் கேட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மகான். இந்த 1922 1981 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. நிறைய மகான்களுடைய அவருடைய முக்தி நிலைகளை நிறைவேற்றி சமாதியெல்லாம் நிறைய கட்டியிருக்கிறார். அதே மாதிரி அவர் வனவிலங்குகளையும் அடக்கி இருக்கிறார். யானையை அடக்கி, ஒரு மூர்க்கமான யானையை அடக்கி சாதுவாக பண்ணி அதை ஃப்ரெண்ட்லியாக பழகி, அவரோட அந்த யானையை ஒரு முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த யானையுடைய சிரசை மட்டும் ஒரு பதம் பண்ணி இன்னும் அந்த இடத்துல வச்சிட்ருக்கிறார், வழிபட்டு நம்ம போன இன்றைக்கும் பார்க்கலாம். அதனால் சாது சிதம்பர சுவாமிகளை வணங்கி நல்ல அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நிலைகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு என்னங்க, இப்போ நீதி நேர்மை நியாயம். கோர்ட்டுக்கு போனாலும் நியாயம் கிடைக்கல. அங்கே என்ன, கோர்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, சந்தர்ப்பம், சாட்சியம், பேப்பர் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாமே வேணும். நிறைய பேர் இப்போ என்ன, ஒரு யாருக்கு நம்மளை நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, கூட இருக்கிறவங்க தான். வெளியே யாருமே நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க. கூட இருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மக்கிட்ட ஒரு அழுது வாங்கிட்டு ஒரு வாய் வார்த்தையில் ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு டைம் மாறிடுது. அதேமாரி கொடுத்தவருக்கும் இந்த 6-8 சம்மந்தப்பட்ட அவயோகி தசை புத்தியெல்லாம் வந்துடுது இல்லையா. அப்போ நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் போய் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க. எப்போ கொடுத்தேன், ஏது கொடுத்தேன், என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த ஆதாரம் எங்கே போனால் அதுக்கு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டுக்கு போனால் சந்தர்ப்பம், சாட்சியம் எல்லாமே ரெக்கார்ட்ஸ் கேட்பாங்க. இங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, மனசாட்சி தான். அப்போ அந்த மனசாட்சி மீது கண் விட்டு கதறாங்க இல்லையா, அந்த கதறலுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் வெட்டுடைய காளியம்மன் கோவில், சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வழி, காளையார் கோயில் பக்கத்தில் இருக்குது. அங்கே என்னென்னா, நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டு, நாணயம் தவறியோருக்கு நாணயத்தை வெட்டி போடு. இதுதான் அதோடைய ஒரு சூட்சமம். அவங்களும் கேட்டுக்குவாங்க. ஏன்னாப்பா கரெக்டாக அங்கே கோயிலில் வழிபாட்டு முறை இதுதான், நாணயத்தை வெட்டி போடுறது தான் அங்கே வழிபாடு. அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக நீயும் தப்பு செஞ்சாலும் உனக்கு தண்டனை. அடுத்தவன் என்னை ஏமாற்றிட்டானா, பணத்தை ஏமாற்றி தரமாட்டேங்கிறானா, சாட்சி இருக்கான்னு கேட்குறானா, அது உண்மையா அப்படின்னு சொல்லி 3-4 தடவை கேட்பாங்க. அப்புறம் நாணயத்தை வெட்டி போட்டால் உங்களுக்கும் ரிவர்ஸ் அடிக்கும்.
நம்ம உண்மையான கோரிக்கை, உண்மையாக மனது ரீதியாக யாரை நம்மளை ஏமாத்துறாங்களோ, நமக்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ, நம்ம பக்கமும் அது நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லாமல் ஒன் சைடாக வந்து அவன் தரமாட்டேன்ட்டான், நீ எதாவது தப்பு பண்ணிப்பேன்னு உனக்கு தெரியாது. அப்போ மனதறிந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். டெய்லி செல்ஃபோன் பார்க்காதீங்க தயவுசெய்து. நான் ஒவ்வொரு மீட்டிங்கில் தான் சொல்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாலேயாவது அந்த செல்ஃபோன் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தியானம் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா தான் நம்ம எப்படி என்ன கண்டிஷனில் இருக்கோம், நம்மளுடைய மனோநிலை என்ன இருக்குது, நம்ம என்ன இது வரைக்கும் கடந்து வந்திருக்கோங்கிறது நிலை வரும். செல்லை பார்த்துக்கிட்டே தூங்கினோம்னா அந்த செல்லில் இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ நீதி வேண்டி வரும் பக்தர்கள், நீதி வேண்டி வரும் பக்தர்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் வெட்டுடைய காளியம்மன் கோவில், சிவகங்கை மாவட்டம் செல்லும் வழியில் இருக்குது. கொல்லங்குடிங்கிற இடத்துல இருக்குது, காளையார் கோவில் பக்கத்தில். அதுக்கடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், குற்றம். எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிடுவோம், அப்போ அதுக்கு வருந்துவோம். அப்போ மனசறிஞ்சு ஏதோ தெரியாமல் செய்கிறோம், தெரிஞ்சு கூட ஏதோ பண்ணிட்டு திருந்துறோம் இல்லையா, திருந்திட்டா மறுபடியும் அதை செய்யக்கூடாது. குற்றம் பொறுத்த நாதர் கோயில், குற்றம் பொறுத்த நாதர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குற்றம் பொறுத்த நாதர் கோயில். அப்போ அந்த கோயில் எங்கே இருக்குது? குற்றம் பொறுத்த நாதர் கோயில் தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. திருக்கருப்பரியலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ராமாயணம் எல்லா நிகழ்வுகளும் ராமாயணம் மகாபாரதத்தை ஒட்டி அதனுடைய கான்செப்டில் தான் எல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ இங்கேயும் ஒரு கான்செப்ட் என்ன, இந்திரஜித்து அனுமனை வந்து என்ன சொல்கிறாரு, ராமர் வந்து இந்த மாதிரி சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வா, பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கணும், இந்த நாளிகைக்குள்ளே எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அனுமனும் வந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு இடத்துல கீழே வச்சிடுறாரு. வச்ச உடனே அந்த லிங்கத்தை தூக்க முடியல. அப்போ தூக்க முடியாததுக்கு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வாள், அவருக்கு வாளில் தானே பலம் அதிகம், அப்போ அந்த வாளை கட்டி அந்த சிவலிங்கத்தை இழுக்கிறார். அப்போ அது வந்து தோஷமாயிடுறது. அந்த தோஷத்தை, அதுவும் ஒரு தோஷம் தானே, சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அனுமன் அவருக்கும் ஒரு குற்றம் புரிஞ்சிடுறாரு. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அனுமனை குற்றம் சொல்கிறதா நான் நினைக்காதீங்க. அனுமனும் அந்த வாளால் ஒரு சிவலிங்கத்தை எடுத்ததுக்குண்டான அது குற்றமாக நினச்சி வருந்துறார். அந்த குற்றத்தை போக்கிய ஸ்தலம்தான் குற்றம் பொறுத்த நாதர் கோயில். அப்போ நம்ம மனித வாழ்வில் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை பொறுத்து அந்த சிவபெருமான் நம்மளுக்கு நல்வழி செய்வார். ஆனால் மனசார அதை வந்து திருப்பியும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, திருப்பியும் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுதியோடு இருக்கணும். அந்த சத்தியத்தோடு இருந்தால் அந்த குற்றம் பொறுத்த நாதர் நம்ம செய்யக்கூடிய குற்றத்தெல்லாம் பொறுத்து நம்மளை நல்வழி செலுத்துவார். அதுக்கடுத்ததாக குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முத்தாரம்மன் திருச்செந்தூர்லேருந்து பக்கம், திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் அது வந்து குலசியும்பாங்க. அது வந்து பெரிய பட்டணமாக இருந்தது, துறைமுகமாக, இயற்கை துறைமுகமாக அந்த காலத்தில் இருந்தது. அது வந்து என்னென்னா, முத்தாரம்மன்னா முத்து ஆற்று அம்மன். அப்போ முத்தாரம்மன்னா அந்த அம்மை நோய் போடும் இல்லையா, அப்போ அந்த காலத்தில் அம்மை நோய் போட்டு நிறைய பேர் வந்து பலியாயிட்டாங்க. அந்த அம்மை நோயை போக்கக்கூடிய அம்மன் தான் இந்த முத்து ஆற்று அம்மன், முத்தாரம்மன் சொல்லுவோம். அங்கே என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அப்போ சிவபெருமானும் சிவனும் சக்தியும் அங்கே பரிவர்த்தனை. அப்போ வந்து பரிவர்த்தனாகி அந்த சக்தி தான் அங்கே மேம்பட்டிருக்கு அந்த கோயிலில், முத்தாரம்மன் கோயிலில். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் யாரெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இல்லையா, பரிவர்த்தனை யோகம் இருக்குது சார், உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் இருக்குது, அது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அந்த முத்தாரம்மன் கோயிலில் போய் வழிபட்டு வந்தாவே அந்தந்த எந்த கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்கோ, இப்போ நட்சத்திர பரிவர்த்தனை எடுத்துக்கலாம்,
இல்லை கிரகங்கள் பரிவர்த்தனை, வீடு மாறி இருக்கா, வீடு மாறி இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அந்தந்த கிழமையில் போய் வழிபட்டு அந்த முத்தாரம்மனை வழிபட்டு வர்றது சிறப்பு. அது இல்லாமல் அங்கே வந்து மற்ற நோய்களுக்கும், இப்போ கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே அங்கே வந்து வேண்டுதல் இருக்குது. நிறைய பேர் வருடம் வந்து அங்கே வந்து கணக்கில்லாத மக்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க பக்தர்கள். அங்கே விரதம் 41 நாட்கள் விரதம் மேற்கொண்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அவங்க என்ன வேண்டுதல் அது கூட அங்கே வந்து பர்மிஷன் வாங்கணும். நம்மளுக்கு இந்த கோரிக்கை இருக்குது, இந்த கோரிக்கை நிறைவேற்றியாச்சு, நான் இந்த வேடம் போடலாமாங்கிறது அங்கே போய் அம்மனை கேட்டுட்டு தான் அடுத்த அந்த வேடத்தை போட்டு பரிகாரத்தை வந்து முடிச்சுக்குவாங்க, பிரார்த்தனையை வந்து முடிச்சுக்குவாங்க. அப்பேற்பட்ட அந்த குலசேகர பட்டினத்தில் இருக்கக்கூடிய முத்தாரம்மனை வழிபட்டுட்டு இந்த பரிவர்த்தனை யோகம், பரிவர்த்தனை கிரகங்கள், தவறான பரிவர்த்தனை 6-8 பரிவர்த்தனை ஆகக்கூடாது, 8-12 பரிவர்த்தனை ஆகக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தவறான பரிவர்த்தனை இதெல்லாம் போய் அந்த முத்தாரம்மனை போய் வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கடுத்ததாக இது வந்து நம்ம மாநாட்டில் நம்ம ஐயா வந்து இந்த சஸ்திரபந்தம் வேல், இந்த சஸ்திரபந்தம் வேல் எதுக்காக? முதல்ல என்ன, நம்மக்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் போக்கணும். எதிர்மறை இருந்தால் வந்துட்டு போகிறாங்கப்பா, அந்த வந்த உடனே ஒரு மாதிரியாக இருக்குது, வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போகிறாங்க, கண் வைக்கிறாங்க, பொறாமையாக இருக்குது, இவனுக்கு இவ்வளோ வசதி எங்கிருந்து வந்தது, எப்படி இப்போ வீடு வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போ. அந்த கண்ணடி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு போனால் நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸ் போகும். அப்போ இந்த சஸ்திரபந்தம் வேல் இப்போ போன மாநாட்டில் வந்து நம்ம ஐயா கொடுத்துக்காரு. இந்த சஸ்திரபந்தம் வேல் என்னன்னா, சஸ்திரபந்தம்னா என்ன, இது பாம்பன் சுவாமிகள் அருளியது சஸ்திரபந்தம். அப்போ இது இந்த வேலை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தொழில் இடத்துலையோ இந்த சஸ்திரபந்த வேலை வச்சிட்டோம்னா எதிர்மறை எண்ணங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எதிர்மறை எண்ணங்கள் போகும். நம்மளுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அனைத்து செல்வங்களும் இந்த சஸ்திரபந்தம் வந்து கொடுக்கும். அது என்னன்னா, அந்த பாட்டை மட்டும் டெய்லி படிச்சுட்டு வர ஒரு 27 தடவை அந்த சஸ்திரபந்தம் பாட்டை வந்து படிச்சுட்டு வரணும். வாழவே சஸ்திரபந்தம் பாடலை நான் ஐயா இதுலேயும் கொடுத்துருக்கிறாரு, ஒரு பிரசுரமாக கொடுத்துருக்கிறாரு. மாநாட்டில் எல்லோருடைய பையிலையும் இந்த சஸ்திரபந்தனுடைய பாடல் இருக்கும். அப்போ இந்த வாழவே அந்த சஸ்திரபந்தம் பாடலை நான் படிக்கிறேன், ஒரு 3 தடவை படிக்கிறேன். அந்த பாடலை எப்படி படிக்கிறதுன்னு கேட்டுக்கோங்க. வாழவே தாந்தப்பா வாசம்போ கத்தன்பா மாலை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. வாழவே தாந்தபா வாசம்போ கத்தன்பா மாலை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. வாழவே தாந்தபா வாசம்போ கத்தன்பா மாலை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இது வந்து நான் ஒரு 5 வருஷமாக நான் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து டெய்லி காலையில் எழுந்த உடனே படிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு சூழ்நிலையால் விட்டுட்டேன். அப்போ நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயிலே நம்மளுக்குன்னு ஒருத்தர் இன்ட்யூஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஜெயஸ்ரீங்கிற ஒரு அம்மா வந்து எனக்கு இதை வந்து ஸ்டேட்டஸில் போட்டு எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அப்போ தான் எனக்கு மண்டையில் உரைச்ச மாதிரி இருந்தது. ஐயோ இந்த இதை விட்டுட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் தொடர ஆரம்பிக்க வளர்ச்சி. அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுடைய நிமித்தங்களில் கட்டாயம் எடுத்துக்கணும். அப்போ 2ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, 2-7 குடன் மாரகாதிபதி பாதகாதிபதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் 2-7 குடனை நான் ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டேன். முருகன் கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதுனால போகாமல் விட்டேன். அப்போ போன தடவை உபாசனை வந்து இந்த உபாசனை கிடையாது, இதுக்கு முதல் வருஷ உபாசனையில் நம்ம ஜெய் அருண் ஐயா வந்து உட்காந்துட்டு இருந்தார். நம்ம ஐயா பக்கத்தில் உட்காந்துட்டு என்னப்பா இது அது பலன் சொல்லக்கூடாது, என்னப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து நான் 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறேங்க அப்படின்னாரு.
ஒவ்வொன்றும் நம்ம கூட இருக்க பிரபஞ்சத்தை வந்து ஜோதிடமாகவே பார்க்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய சங்கதிகள்லாம் வந்து நோட் பண்ணணும். அதை செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கு. செல்லுலேயுமே வரும். எப்படி வந்துச்சுன்னா, இங்கே பெருமாள் கோயிலுக்கு போய் உட்காந்துருந்தேன். நான் இழந்ததை மீட்கணும், எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் இழந்ததை மீட்கணும். நான் கொடிமரத்துக்கிட்ட போய் உட்காந்துருக்கேன். செல் எடுத்து பாருங்குது. மற்றவங்களாம் என்னமோ நினைப்பாங்க, செல் எடுத்து பாருங்குது. செல்லில் யூடியூப்பில் பார்த்தா அந்த விஜயாபதி கோயில் வருது. அப்போ ஐயாட்ட வந்து சொன்னேன், ஐயா எனக்கு விஜயாபதியில் வந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு. சரி நீ கருத்தரங்கத்தை முடிச்சு போயிட்டு வா அப்படின்ட்டாரு. அப்போ ஒவ்வொன்றும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். பக்கத்தில் என்ன நடக்குது, நிமித்தம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிக்கணும். அப்போ வந்து அந்த ஜெய் அருண் ஐயா சொன்னதை வந்து ஆக்டிவேட் பண்ணேன். 2ஆம் இடத்தை ஏன் நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது? அப்போ இது எல்லாமே ஒரு சேர வந்துருச்சு. இப்போ நம்ம ஐயா பாம்பன் சுவாமிகள் எங்கே போனாலும் அவர் எந்தெந்த இடத்துல கால் பிடிச்சாலுமே இந்த இது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த சஸ்திர பந்தம் வேல் அங்கே வந்து அடிக்கப்பட்டிருக்கும். அவர் போகக்கூடிய இந்த முருகன் கோயில் எல்லாமே இந்த வேல் அடிக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த என்னுடைய அனுபவங்கள் எல்லாம், அடியனுடைய அனுபவங்கள் எல்லாம், கோயில் பரிகாரம் எல்லாம் அடியனுடைய நேரடியான அனுபவிக்கப்பட்டு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இந்த இடத்துல. அதனால் அதுக்குன்னே நீங்கள் வந்து ஐயா நான் வேறு டாபிக் பேசுகிறேன்னா கூட உங்களுக்கு இதுதான் வரும், இதுவே பேசுங்க, இதே நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருங்கன்னு சொல்லி ஐயா எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதனால் எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயவின் நிறுவனரும் தலைவரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் என் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், இதை நேரடியாகவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாகவும், ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் பிரின்சஸ் டிவி இதன் முகநூல் மூலமாகவும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும், இந்த உபகரணங்கள் எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் திரு கதிரையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடியனுடைய சிற்றரை முடிக்கிறேன். அடியனுடைய அலைபேசி எண் 99 64 79 80 97 99 64 79 8097. வணக்கம். மிகவும் அற்புதம். எளிமையான பரிகாரங்கள், வழிபாடுகள். வாழ்வியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோயில்களை வந்து தீர்மானிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதை நம்ம சரியாக தேர்வு செஞ்சு பயன்படுத்தினாவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும். இவர் விஜயாபுரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அந்த பேர் வந்து எனக்கு தெரியல, ஜாதகத்துக்கு தான் நான் செக் பண்ணேன். கடைசியாக தான் விஜய அப்படின்ற பேர் எனக்கு வந்ததுனால சரி ரைட் இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால விஜய புருஷோத்தமன் அப்படி சொல்லி நம்ம மாற்றினோம். ஸோ ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொன்னாடைக்கு பதிலாக நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அதற்கு நமது சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள சனிபாலக ஐயா அவர்கள் வந்து கொடுத்து சிறப்பு கௌரவம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.